ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி ரவை புளி உப்புமா தான் ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னர் அந்த மாதிரி டயத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அரிசி, புளி கரைசல், மிளகாய் வெத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு. அதுதான் அந்த ரவையாக நம்ம இப்போ செஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப நைஸாக உடைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியில் தான் நான் இன்றைக்கி இதில் செய்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே செய்ய போகிறது அப்படின்றதுனால கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துடலாம். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. தண்ணி விடும் போது புளி தண்ணி விடும் போது நம்ம அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ எல்லாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்க்கலாம். இப்போது நார்மல் இதுவும் ஒரே ஒரு கப்பு சேர்க்குறேன். இது நார்மல் வாட்டர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புளி உப்புமா, இந்த ரவை புளி உப்புமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க கூட நமக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அரிசி உப்புமா மாதிரியே தான் கிட்டத்தட்ட இந்த இது வரும். இந்த இதுலேயே நமக்கு ரவை இந்த மாதிரி அரிசி உடச்சி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸும் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணலாம். யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா அடுப்பை நல்லா கொஞ்சம் பெருசாகவே வைக்கலாம். ஏன்னா அந்த புளி தண்ணி கொதிக்கணும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். மஞ்சள் பொடி நான் இன்க்ரீடியன்ஸில் காமிக்க மறந்துட்டேன். மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசியில் வேணால் செய்யலாம். நான் பச்சை அரிசியில் செய்கிறேன். நீங்கள் புழுங்கரிசியில் இல்லைன்னா கேழ்வரகு அந்த மாதிரி எதில் வேணால் இந்த உப்புமா வந்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே இதே சாப்பிட்றலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து குழைய தான் வரும், ஆற தான் உங்களுக்கு உதிரியாக வரும். எல்லா உப்புமாவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழைய தான் இருக்கும். சேமியா உப்புமா தவிர மற்றபடி இந்த மாதிரி உப்புமா செய்கிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் குழைய தான் வரும். ரவா உப்புமா கூட அப்புறம் ஆறாதான் கொஞ்சம் நல்லா உதிரியாகும் எல்லாமே. இப்போ நம்ம அரிசி உடைச்சதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப்பு நான் அரிசியை வந்து எடுத்து பச்சை அரிசி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடு நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் உப்பு சேர்க்கணும். இது ரொம்ப ஈஸியாக நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். புளியோதரை அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து நம்ம மார்னிங்கில் இல்லை நைட்டு டின்னர் அந்த மாதிரி டயத்துலேயே நம்ம செஞ்சு இப்போ சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்க வேணால் சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையே இருக்காது எதுவுமே. ஏன்னா கார சட்னிலாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால் தேங்காய் சட்னி அந்த மாதிரி இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இது தொட்டுக்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ரவை புளி உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ இதை வெயிட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நல்லா ஒரு இதுவாக வந்துருக்கு பாருங்க அந்த உப்புமா. அரிசி ரவை புளி உப்புமா. நான் சொன்ன பாரு இந்த மாதிரி இப்படி குழஞ்சி இப்படி தான் வரும். அது ஆற ஆற நல்லா உதிரி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா ஆறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா உதிரி ஆகிடும். இப்போ அடியே பிடிக்காம நல்லா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு அரிசி ரவை புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அந்த நைட்டு டின்னர் டயத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது இது பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.